அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7ல 3வது பாட அலகான முழு எண்களில் கணித செய்கைகள் தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். இப்ப ஏற்கனவே சென்ற வகுப்புல தொடைகள் தொடர்பான தொடைகள் என்கிற பாட அலக படிச்ச நாங்கள் இப்ப நாங்கள் முழு எண்களில் கணித செய்கைகள் இந்த பாடத்தை படிக்கிறதுக்காக இருக்கிறோம். முதலாவதாக இந்த முழு எண்களில் கணித செய்கைகள் அப்படி என்றால் என்ன? இப்ப முழு எண்கள் என்றா எங்களுக்கு தெரியும், நாங்கள் வழக்கமாக எண்ணக்கூடிய எண்கள், அதாவது 0, 1, 2, 3, 4 இவ்வாறு நாங்கள் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய இந்த எண்ணும் எண்களைத்தான் முழு எண்கள் என்கிறோம். இப்ப இந்த முழு எண்களில் கணித செய்கைகள் அப்படி என்றா என்ன? இந்த முழு எண்கள்ல கணித செய்கைகள் என்றா எங்களுக்கு தெரியும், நாங்கள் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய கணித செய்கைகள் முறையே கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இந்த 4 கணித செய்கைகளும் குறியீடுகளாக உங்களுக்கு இங்கே தரப்பட்டுள்ளது. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் நாங்கள் கணிதத்துக்காக பயன்படுத்தக்கூடிய செய்கைகள் கணித செய்கைகள் எனப்படுகின்றன. இந்த கணித செய்கைகளை இந்த முழு எண்கள்ல பயன்படுத்தி எவ்வாறு கணக்குகளை செய்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் இன்றைய வகுப்புல படிக்கலாம். இப்ப முழு எண்களில் கணித செய்கைகள் வரும் பொழுது நாங்கள் எவ்வாறு அவற்றை செய்கிறது என்பது தொடர்பாக இன்றைக்கு பார்க்கலாம். முதலாவதாக எங்களுக்கு தெரியும், வழக்கமா 2 முழு எண்களை கூட்ட தெரியும். இதுல 2 முழு எண்கள் வந்திருக்குது, 2 சக 3. இப்ப 2 முழு எண்களை எங்களுக்கு கூட்ட தெரியும். 2ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா 5 கிடைக்கும். அதே போல 5ல இருந்து 4 கழிக்கிறதும் தெரியும். 5ல இருந்து 4 கழிக்கும் போது 1 கிடைக்கும். 4 2ஆல வகுத்தோம்னா 2 கிடைக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். அதே போல 3 4ஆல பெருக்கினோம்னா 12 கிடைக்கும். இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே படித்த விஷயங்கள். என்ன விஷயங்கள்? 2 முழு எண்கள் வரும்போது அவற்றில ஒரு கணித செய்கை மட்டும் இருக்கும் போது, 2 முழு எண்களுக்கு இடையில ஒரு கணித செய்கை மட்டும் வரும் பொழுது எங்களுக்கு இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடையளிக்க தெரியும். இப்ப நாங்கள் இன்றைக்கு படிக்க போறது ஒன்றுக்கு மேற்பட்ட கணித செய்கைகளை கொண்ட ஒரு கோவையை எவ்வாறு சுருக்குறது. கணித செய்கைகள் இங்கெல்லாம் ஒரு கணித செய்கை மட்டும் வந்திருக்கிறபடியா இந்த கேள்விகளுக்கு எங்களுக்கு விடையளிக்க தெரியும். நாங்கள் இனி வகுப்புல படிக்க போறது ஒன்றுக்கு மேற்பட்ட கணித செய்கைகள் வரும் பொழுது நாங்கள் எவ்வாறு அந்த கோவைகளை சுருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் படிக்கலாம். நாங்கள் படிக்க போறது ஒன்றுக்கு மேற்பட்ட கணித செய்கைகளை கொண்ட எண் கோவைகளை சுருக்குதல். கொண்ட கோவைகளை சுருக்குதல். ஒன்றுக்கு மேற்பட்ட கணித செய்கைகளை கொண்ட கோவைகளை எவ்வாறு சுருக்குறது என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப படிக்கலாம். இதுலயும் நாங்கள் முதலாவது பார்க்க போறது என்னது? கூட்டலை மட்டும் கொண்ட கோவைகள். கூட்டலை மட்டும் கொண்ட
கோவைகள் அல்லது எண் கோவைகள் என்றும் பயன்படுத்தலாம். கூட்டலை மட்டும் கொண்ட கோவைகளை எவ்வாறு சுருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப பார்ப்போம். 5 சக 7 சக 4. 5 கூட்டல் 7 கூட்டல் 4. பாருங்கோ, முழு எண்கள் 5 7 4 3 முழு எண்கள் வந்திருக்கு. அதே நேரம் கணித செய்கையாக கூட்டல் என்பது 2 இடங்களில் வந்திருக்குது. அதாவது ஒரு முறை மட்டும் வரையில ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகளில் ஒரே கணித செய்கை வந்திருக்குது. முழு எண்களுக்கு இடையில் கூட்டலை மட்டும் கொண்ட கோவைகள் வரும்போது நாங்கள் எவ்வாறு இதை சுருக்கிறது என்பது தொடர்பாக பார்ப்போம். 5ஐயும் நாங்கள் இடமிருந்து பலமாக கூட்டிக் கொண்டு வருவோம். 5ஐயும் 7ஐயும் கூட்டினோம்டா 12, 12ஓட 2 கூட்டினோம்டா 16. 5ஐயும் 7ஐயும் கூட்டி 12, 12உடன் 4 கூட்ட 16. இதே கோவையை நாங்கள் பலமிருந்து இடமாக சுருக்குவோம். இடமிருந்து பலமாக சுருக்கி இருக்கிறோம். இதே கோவையை வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக நாங்கள் சுருக்கும் போது 4உடன் 7ஐ கூட்ட 11, 11உடன் 5ஐ கூட்ட என்ன கிடைக்கிறது? 16 கிடைக்கிறது. ஆகவே ஒரு எண் கோவையில இவ்வாறு கூட்டலை மட்டும் கொண்ட கணித செய்கைகள் 2க்கு மேற்பட்ட தடவைகள் வந்திருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம்? எந்த முறையிலையும் இடமிருந்து பலமாகவும் சுருக்கலாம், பலமிருந்து இடமாகவும் சுருக்கி நாங்கள் அதற்கு விடையளிக்க முடியும். அதாவது எண் கோவை அப்படி என்றா என்ன? இவ்வாறு எண்களும் கணித செய்கைகளும் கலந்து ஒரு கோர்வையாக எழுதப்படுவதுதான் எண் கோவைகள் அல்லது கோவைகள் எனப்படுகிறது. எண் கோவை ஒன்றில் கூட்டல் செய்கை மட்டும் கணித செய்கையாக வந்திருந்தால், இந்த கோவையில கூட்டலை மட்டும் கொண்ட கோவைகளைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். கூட்டலை மட்டும் கொண்ட கணித செய்கைகளின் கோவைகள் வந்திருந்தால் நாங்கள் இதை எந்த முறையிலையும் செய்யலாம். இடமிருந்து பலமாக கூட்டி இதற்கு விடையளிக்க முடியும், அல்லது பலமிருந்து இடமாக கூட்டி இதற்கு விடையளிக்க முடியும். 2 முறையிலையும் நாங்கள் விடையளிக்கும் போது ஒரே விடைகள் தான் எங்களுக்கு வருது. ஒரே விடை வாரபடியா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகவே நாங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது, கூட்டலை மட்டும் கொண்ட கோவைகளை சுருக்கும் போது சுருக்கும் ஒழுங்குமுறையானது எந்த முறையில் அமைந்திருந்தாலும், எப்படி நான் சுருக்கும் ஒழுங்குமுறை என்றால் 2 முறைதான். ஒன்று இடமிருந்து வலமாக சுருக்குவோம், அல்லது வலமிருந்து இடமாக சுருக்குவோம். 2 முறைகள்ல எந்த முறைகள்ல இருந்தாலும் எங்களுக்கு ஒரே விடைதான் கிடைக்கும். அப்ப கூட்டலை மட்டும் கொண்ட கோவைகள் இருந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததா இதே மாதிரி பெருக்களை மட்டும் கொண்ட கோவைகளை சுருக்குவோம். இதே போல நாங்கள் பெருக்களை மட்டும் கொண்ட கோவைகளை சுருக்குவோம். பெருக்களை மட்டும் கொண்ட கோவைகளை சுருக்குவோம். 6 தர 2 தர 3. 6ஐயும் 6உடன் 2ஐ பெருக்கி அதனுடன் 3ஐ பெருக்கிற மாதிரியான ஒரு கோவை தரப்பட்டிருக்குது. இந்த கோவையை நாங்கள் முதலாவதாக இடமிருந்து பலமாக சுருக்கி கொண்டு வருவோம். சுருக்கிறது அப்படி என்றால் அதுல இருக்கக்கூடிய கணித செய்கைகளுக்கு ஏற்ப நாங்கள் செய்யறது. பெருக்கிறதுண்டா பெருக்கணும், கூட்டுறதுண்டா கூட்டணும். அதை சுருக்கி நாங்கள் ஒரு பெருமானத்தை எடுக்க வேணும். 6உடன் 2ஐ பெருக்கும் போது 12 கிடைக்கிறது. 12உடன் 3ஐ பெருக்கும் போது 36 கிடைக்கிறது.
6உடன் 2 பெருக்க 12, 12உடன் 3 பெருக்க 36. இதே கோவையை நாங்கள் வலமிருந்து இடமாக சுருக்குவோம். வலமிருந்து இடமாக சுருக்கிறோம். பின்னைக்கு இருந்து சுருக்கிறோம். சுருக்கும் பொழுது 3உடன் 2 பெருக்கும் போது 6, 6உடன் 6 பெருக்கும் போது 36. 3 தர 2 6, 6 தர 6 36. அப்ப இங்கேயும் எங்களுக்கு ஒரே விட கிடைக்குது. அப்ப எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பெருக்களை மட்டும் கணித செய்கைகளாக முழு எண்களுக்கு இடையில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட முழு எண்களுக்கு இடையில் 2 கணித செய்கைகள், 2க்கு மேற்பட்ட கணித செய்கைகள் வரும் பொழுது நாங்கள் அவற்றை எந்த ஒழுங்குமுறையில் சுருக்கினாலும் ஒரே விடைதான் எங்களுக்கு கிடைக்கும். அதாவது எண் கோவை ஒன்றில் பெருக்கல் செய்கை மட்டும் கணித செய்கையாக உள்ள போது, எண் கோவை ஒன்றில் பெருக்கல் செய்கைகள் மட்டும் கணித செய்கைகளாக இருக்கும் போது சுருக்கும் ஒழுங்குமுறை எம்முறையில் அமைந்திருந்தாலும் ஒரே விடைதான் எங்களுக்கு கிடைக்கும். இடமிருந்து பலமாக பெருக்கி கொண்டு வந்தோமென்றாலும் சரி, வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கமாக பெருக்கி கொண்டு வந்தோமென்றாலும் சரி, எங்களுக்கு விடையானது ஒரே விடையாக கிடைக்கும். அப்ப கூட்டலும் பெருக்கலும் உள்ள கோவைகளால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. விடைகள் மாறியும் இருக்காது, ஒரே விடைகளாக இருக்கும். அடுத்தது நாங்கள் வெவ்வேறு கணித செய்கைகளை உடைய கோவைகளை சுருக்குவோம். எண் கோவைகளை சுருக்குறோம். ஒரே கணித செய்கைகளாக இருக்காமல் பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட கணித செய்கைகளை கொண்ட கோவைகள். இதுல 2 கணித செய்கைகள் இடம்பெற்றிருக்குது. ஒன்று கூட்டல், இன்னொன்று பெருக்கல். ரெண்டுமே வேறு வேறு கணித செய்கைகள். கூட்டலாகவும் இருக்குது, பெருக்கலாகவும் இருக்குது. ஒரே மாதிரி இல்லை, வேறு வேறு கணித செய்கைகள். அதே நேரம் 3 முழு எண்கள் இங்க வந்திருக்கு. அப்ப முழு எண்களுக்கு இடையில ஒன்றுக்கு மேற்பட்ட கணித செய்கைகளை கொண்ட இவ்வாறான கோவைகள் இருக்கும் போது இந்த கோவைகளை நாங்கள் எவ்வாறு சுருக்கிறது என்பது தொடர்பாக பார்க்க போறோம். இந்த கோவையை முதலாவதாக நாங்கள் 2 முறையில சுருக்குவோம். முதலாவது இடமிருந்து வலமாக சுருக்குவோம். இடமிருந்து வலமாக சுருக்கும் பொழுது 20 சக 2, 20 கூட்டல் 2, 20 2 கூட்டினோம்னா 22, 22உடன் 3 பெருக்குவோம். 22உடன் 3 பெருக்கினோம்னா என்ன வரும்? 66. 22உடன் 3 பெருக்கினோம்னா 66. இதே இந்த கோவையை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? இடமிருந்து வலமாக சுருக்கி இருக்கிறோம். 20உடன் 2 கூட்டி வார விடையுடன் 3 பெருக்கி 66 கிடைக்கிறது. இதே கோவையை நாங்கள் வலமிருந்து இடமாக சுருக்குவோம். பின்னிக்கிருந்து முன்னுக்கு, பின்பக்கத்திலிருந்து முன்பக்கம் வார மாதிரி வலமிருந்து இடமாக சுருக்குவோம். சுருக்கும் பொழுது 3உடன் 2 பெருக்க வேண்டும். 3உடன் 2 பெருக்கினோம்னா 6, 6உடன் 20 கூட்ட வேண்டும். 6உடன் 20 கூட்டினோம்னா என்ன வரும்? 26. இந்த கோவையை நாங்கள் வலமிருந்து இடமாக சுருக்கிறோம். 3 தர 2 6, 6உடன் 20 கூட்ட 26. அப்ப இங்க பாருங்க என்ன நடக்குது? 2 விடைகளுமே வித்தியாசமாக இருக்குது. இவ்வாறான 2க்கு மேற்பட்ட கணித செய்கைகளை கொண்ட கோவைகளை சுருக்கும் போது
சுருக்கப்படும் ஒழுங்குமுறைக்கு ஏற்ப முதலாவது விடையும் இரண்டாவது விடையும் ஒரே மாதிரி இல்லை, வித்தியாசமான விடைகளாக பெறப்படுகிறது. எனவே இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கணித செய்கைகளுடைய கோவைகளை சுருக்கும் போது நாங்கள் நியமமான ஒரு ஒழுங்குமுறையை கடைபிடிக்க வேண்டும். உங்களுக்கு வித்தியாசமாக விடை வந்தா வித்தியாசமா விடை வருது, ஆனா வித்தியாசமாக விடை வர மாதிரி நாங்கள் செய்ய முடியாது. கோவைகள் ஒன்றுதான், ஆனால் பெறப்படும் விடைகள் தான் வித்தியாசமா இருக்கு. அப்ப இதற்காக நாங்கள் என்ன செய்ய போறோம், ஒரு நியமமான ஒழுங்குமுறையை கடைபிடிக்க போறோம். அந்த ஒழுங்குமுறை என்னன்னு நாங்கள் இப்ப எழுதலாம். நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுங்குமுறை முதலாவதாக என்ன செய்ய வேண்டுமென்றா, இவ்வாறு கணித செய்கைகள் இருக்கும் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் ஆகிய ஒன்றுக்கு மேற்பட்ட கணித செய்கைகளை கொண்ட கோவைகளை சுருக்கும் போது முதலாவதாக வகுத்தலையும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். முதலாவதாக வகுத்தலையும் பெருக்கலையும் இடமிருந்து பலமாக சுருக்கவும். முதலாவதாக வகுத்தலையும் பெருக்கலையும் இடமிருந்து பலமாக சுருக்கவும். அதேபோல் முதலாவதாக நாங்கள் என்ன செய்ய வேணும், வகுத்தலையும் பெருக்கலையும் இடமிருந்து பலமாக சுருக்குவோம். அடுத்ததாக கூட்டல், கழித்தல் என்பவற்றை இடமிருந்து பலமாக சுருக்கவும். நாங்கள் இவ்வாறு ஒன்றுக்கு மேற்பட்ட கணித செய்கைகளை கொண்ட கோவைகளை சுருக்கும் போது முதலாவதாக அந்த கோவையில இருக்கக்கூடிய வகுத்தல், பெருக்கல் ஆகியவற்றை இடமிருந்து எங்க வகுத்தலும் பெருக்கலும் எங்க இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய வகுத்தலையும் பெருக்கலையும் மட்டும் இடமிருந்து வலமாக சுருக்குவோம். அடுத்ததாக வகுத்தலையும் பெருக்கலையும் சுருக்கி முடிச்ச பிறகு கூட்டல், கழித்தல் என்பவற்றை இடமிருந்து வலமாக சுருக்குவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட கணித செய்கைகளை கொண்ட கோவைகளை சுருக்கும் போது நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுங்குமுறை இதுதான். இதை நீங்கள் எழுதி கொள்ளலாம்.
ஒழுங்கு முறையை நீங்கள் எழுதி வச்சுக்கொண்டு இதே மாதிரி நாங்கள் சுருக்க போறோம். கணித செய்கைகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கணித செய்கைகளை கொண்ட கோவைகளை சுருக்கும் போது நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுங்குமுறை எங்களுக்கு தெரியும். அதன்படி நாங்கள் ஒரு கேள்வி செய்யலாம். 15 சக 3 தர 4 ஒரு கேள்வி நாங்கள் செய்ய போறோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட கணித செய்கைகள் இடம்பெறுது. இந்த கோவைகளை சுருக்கும் போது நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுங்குமுறையை பயன்படுத்தி சுருக்க போறோம். 15 சக 3 தர 4. அப்ப கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இவ்வாறு கோவைகள் இவ்வாறான கணித செய்கைகள் ஒரு கோவையில் இடம்பெற்றிருக்கும் போது நாங்கள் என்ன செய்ய வேணும்? முதலாவதாக வகுத்தல் அல்லது பெருக்கல். வகுத்தல் இருந்தால் வகுத்தல, பெருக்கல் இருந்தால் பெருக்கல், வகுத்தலும் பெருக்கலும் இருந்தால் நாங்கள் இடமிருந்து பலமாக ரெண்டையும் சுருக்கலாம். அப்ப வகுத்தலை அல்லது பெருக்கலை இடமிருந்து பலமாக நாங்கள் சுருக்குவோம். இப்ப எங்களுக்கு இங்க வகுத்தல் இல்லை, பெருக்கல் மட்டும் இருக்கு. இங்க கூட்டல் இருக்கு, இங்க பெருக்கல் இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? முதல்ல கூட்டக்கூடாது, இடமிருந்து பலமாக வகுத்தலையும் பெருக்கலையும் சுருக்க வேணும். 15 சக இங்க வகுத்தல் இல்லை. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? பெருக்குவோம். 3 தர 4 12. இனி 15ஐயும் 12ஐயும் கூட்டினோம்னா என்ன கிடைக்கும்? 27 கிடைக்கும். ஆகவே ஒன்றுக்கு மேற்பட்ட கணித செய்கைகளை கொண்ட இந்த கோவையை சுருக்கும் பொழுது வகுத்தல் இருந்தால் வகுத்தல அல்லது பெருக்கல் இருந்தால் பெருக்கல இடமிருந்து பலமாக சுருக்குவோம். இடமிருந்து பலமாக போறோம். 3 தர 4 3ஐயும் 4ஐயும் பெருக்கும் போது 12. 15உடன் 12 அடுத்தது 15 கூட்டல் 12. 15உடன் 12ஐ கூட்டி 27 என நாங்கள் விடையளிக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு கேள்வி செய்வோம். இருபது வகுத்தல் 5 கழித்தல் 2. அப்ப இந்த கோவையில பாருங்க, வகுத்தல் கணித செய்கையும் இருக்கு, கழித்தலும் இருக்குது. நாங்கள் என்ன செய்ய வேணும்? இடமிருந்து பலமாக முதலாவதாக நாங்கள் வகுத்தலை செய்ய வேணும். 20ஐ 5ஆல வகுக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? 4. நாங்கள் வகுத்தலை செய்துட்டோம். மீதியாக கழித்தல் 2. இனி நாங்கள் என்ன செய்யலாம்? முதலாவது வகுத்தலையும் பிறகு கழித்தல் அல்லது கூட்டல் இருந்தால் நாங்கள் செய்ய முடியும். 4லிருந்து 2 கழிக்கும் போது என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஆகவே இவ்வாறு ஒன்றுக்கு மேற்பட்ட கணித செய்கைகளை உடைய கோவைகளை சுருக்கும் போது வகுத்தலையும் பெருக்கலையும் முதலாவது சுருக்குவோம். இடமிருந்து பலமாக சுருக்கின பிறகு கூட்டல், கழித்தல் ஆகியவற்றை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதையும் ஒருக்க எழுதி கொள்ளுங்கள். அடுத்ததாக கூட்டலும் கழித்தலும் அல்லது வகுத்தலும் பெருக்கலும் உள்ள கோவைகள். கூட்டலும் கழித்தலும் உள்ள கோவைகள். கூட்டலும் கழித்தலும் மட்டும். கூட்டலும் கழித்தலும் உள்ள கோவைகள்.
கூட்டலும் கழித்தலும் வேண்டா வெவ்வாறு 15 -3 சக 7. இங்க பாருங்க எப்படி இருக்கு. பெருக்கல் வகுத்தல் எல்லாம் வரையில வந்தால் நாங்கள் அவற்றை தான் முதல்ல செய்ய வேணும். இங்க என்ன இருக்கு? கழித்தல் இருக்குது, கூட்டல் இருக்குது. இப்ப இவ்வாறு கழித்தலும் கூட்டலும் உள்ள எண்கோவைகளை சுருக்கும் போது நாங்கள் என்ன செய்ய வேணும்? இடமிருந்து பலமாக கணித செய்கைகள் உள்ள ஒழுங்குமுறையில் நாங்கள் சுருக்கலாம். இடமிருந்து பலமாக கணித செய்கைகள் உள்ள ஒழுங்குமுறையில சுருக்கலாம். இடமிருந்து பலமாக என்ன இருக்குதோ அந்த ஒழுங்குமுறையில நாங்கள் சுருக்க போறோம். 15 2 கழிச்சு 15 3 கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 12. 12. அப்ப இதை நாங்கள் செய்துட்டோம். 15 2 கழிக்கும் போது 12. அப்ப மீதியாக கூட்டல் 7. கூட்டல் 7 இருக்குது. இனி நாங்கள் என்ன செய்யலாம்? 12ஐயும் 7ஐயும் கூட்டினோம்னா 19 என்று நாங்கள் விடையளிக்க முடியும். ஆகவே கூட்டலும் கழித்தலும் மட்டும் உள்ள கோவைகளை சுருக்கும் போது இடமிருந்து வலமாக கணித செய்கைகள் உள்ள ஒழுங்குமுறையில் நாங்கள் சுருக்குவோம். இடமிருந்து வலமாக கணித செய்கைகள் என்ன ஒழுங்குல இருக்குதோ, இங்க முதலாவது என்ன இருக்குது? கழித்தல் தான் இருக்குது. என்ன மாதிரி இருக்குது? 15 3 கழிக்கிற மாதிரி இருக்குது. ஆகவே நாங்கள் கழிச்சிட்டோம். இறுதியாக ஒரு செய்கை மட்டும் இருக்குது. 12 7 கூட்டி 19 என நாங்கள் விடையளிக்க முடியும். அடுத்ததாக கூட்டலும் கழித்தலும் மாதிரி பெருக்கலும் வகுத்தலும் உள்ள கோவைகளை சுருக்கும் போது பெருக்கலும் வகுத்தலும் உள்ள கோவைகள் பெருக்கலும் வகுத்தலும் உள்ள கோவைகளை சுருக்கும் போது நாங்கள் எவ்வாறு சுருக்கிறது என்பது தொடர்பாக இப்ப பார்க்கலாம். உதாரணமாக 40 வகுத்தல் 8 தர 3. இந்த எண்கோவையை பாரும்போது 40 வகுத்தல் 8 பெருக்கல் 3. 2 கணித செய்கைகள் இடம்பெற்றிருக்குது. பெருக்கல் வகுத்தல் ஆகிய 2 கணித செய்கைகள் இடம்பெற்றிருக்கும் போது நாங்கள் என்ன செய்ய வேணும்? கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் என்ன செய்த நாங்களோ அதே மாதிரி இடமிருந்து பலமாக இந்த கோவை அமைந்துள்ள ஒழுங்கின்படி சுருக்குவோம். இடமிருந்து பலமாக கணித செய்கைகள் உள்ள ஒழுங்கின்படி சுருக்க வேண்டும். இடமிருந்து பலமாக 40 இப்படி சுருக்கி கொண்டு போக போறோம். முதலாவது பாருங்க என்ன இருக்குது? 40 வகுத்தல் 8. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? முதலாவதாக 40ஐ 8ஆல வகுத்து எழுத வேணும். 40ஐ 8ஆல வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 5. அப்ப நாங்கள் என்ன செய்துட்டோம்? இத சுருக்கிட்டோம். ஒழுங்குமுறையின்படி முதலாவதாக அமைந்திருக்கிற 40 வகுத்தல் 8 நாங்கள் சுருக்கி எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக அப்ப இதை சுருக்கி இந்த விடையண்டா இறுதியாக என்ன இருக்கு? எங்களுக்கு 5 தர 3. 40 8 வகுத்தோம்னா 5. அப்ப மீதியாக தர 3. 5 பெருக்கல் 3. 5ஐயும் 3ஐயும் பெருக்கினோம்னா என்ன கிடைக்கும்? 15. 15 எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நாங்கள் பெருக்கலும் வகுத்தலும் உள்ள கோவைகளை சுருக்கும் போது கூட்டலும் கழித்தலும் உள்ள கோவைகளை சுருக்கும் போது என்ன மாதிரி சுருக்கிறோமோ அதே மாதிரி இடமிருந்து பலமாக கணித செய்கைகள் அமைந்துள்ள ஒழுங்குமுறையின் கீழ் நாங்கள் சுருக்க வேண்டும். அடுத்ததாக
அடுத்ததாக கூட்டலை மட்டும் கொண்ட கோவைகள் மாதிரி கழித்தலை மட்டும் கொண்ட கோவைகள். கழித்தலை மட்டும் கொண்ட கோவைகளை சுருக்கும் போது நாங்கள் எவ்வாறு சுருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். உதாரணமாக 15 கழித்தல் 2 கழித்தல் 6 பாருங்க. கழித்தலை மட்டும் கணித செய்கைகளாக கொண்ட கோவையாக இருக்குது. முழு எண்களுக்கு இடையில கழித்தல் மட்டும் வந்திருக்குது. கழித்தல் என்கிற கணித செய்கை மட்டும் வந்திருக்குது. இந்த கோவையை சுருக்கும் போது நாங்கள் எவ்வாறு சுருக்க வேணும்? இடமிருந்து வலமாக ஒழுங்குமுறையின் கீழ் சுருக்க வேணும். ஏற்கனவே பார்த்தது மாதிரி கழித்தலை மட்டும் கொண்ட கோவைகளை சுருக்கும் போது இடமிருந்து வலமாக ஒழுங்குமுறையின் கீழ் நாங்கள் சுருக்க போறோம். இடமிருந்து வலமாக சுருக்கும் போது 15 2 சுருக்கணும்டா 13. 13 6 கழிக்க வேணும். 15 2 கழிக்கும் போது 13 கிடைக்குது. அடுத்ததாக அப்ப நாங்கள் இத சுருக்கிட்டோம். 13 இறுதியாக 13 கழித்தல் 6. 13 6 கழிக்கும் போது என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். ஆகவே கழித்தலை மட்டும் கொண்ட கோவைகளை சுருக்கும் போது இடமிருந்து வலமாக கணித செய்கைகள் உள்ள ஒழுங்குமுறையின் கீழ் நாங்கள் சுருக்க வேண்டும். அதே போல வகுத்தலை மட்டும் கொண்ட கோவைகளை சுருக்குவோம். வகுத்தலை மட்டும் கொண்ட கோவைகளை நாங்கள் சுருக்க போறோம். 40 வகுத்தல் 10 வகுத்தல் 2. இந்த கோவையை பாருங்க. 40 வகுத்தல் 10 வகுத்தல் 2. இந்த எண் கோவையில வகுத்தல் என்கிற கணித செய்கை மட்டும் வந்திருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? வகுத்தல் மட்டும் இருந்தாலும் சரி, கழித்தல் மட்டும் இருந்தாலும் சரி, கூட்டலையும் பெருக்கலையும் நாங்கள் எப்படியும் செய்யலாம். கூட்டலை மட்டும் கொண்ட கோவைகளை இடமிருந்து வலமாகவும் சுருக்கலாம், வலமிருந்து இடமாகவும் சுருக்கலாம். அதே மாதிரி பெருக்களை மட்டும் கொண்ட கோவைகளுக்கும் இடமிருந்து வலமாகவும் சுருக்கலாம் அல்லது வலமிருந்து இடமாகவும் சுருக்கலாம். ஆனால் கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் மட்டும் இடமிருந்து வலமாக ஒழுங்குமுறையின் கீழ் சுருக்க வேணும். ஆகவே இடமிருந்து வலமாக சுருக்கும் போது முதலாவதாக 40 வகுத்தல் 10. 40ஐ 10ஆல வகுக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? 4. 40ஐ 10ஆல வகுக்கும் பொழுது 4 கிடைக்கும். வகுத்தல் 2. அப்ப இதை சுருக்கிட்டோம், இதை வகுத்துட்டோம். 4 இறுதியாக வகுத்தல் 2. 4ஐ 2ஆல் வகுக்கும் போது என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஆகவே வகுத்தலை அல்லது கழித்தலை மட்டும் கொண்ட கோவைகளை சுருக்கும் போது நாங்கள் இடமிருந்து வலமாக ஒழுங்குமுறையின் கீழ் சுருக்க வேண்டும் என்பதை நினைவில் வச்சுக்கொண்டு செய்ய வேண்டும். இதை நீங்கள் எழுதி கொள்ளலாம்.
அடுத்ததாக நாங்கள் இது தொடர்பான கேள்விகளை செய்யலாம். முதலாவதாக ஒரு கேள்வி, 7 தர 200 சக 108. கேள்வியை செய்வோம். 7 தர 200 சக 108. பாருங்கோ, இந்த முழு எண்களுக்கு இடையில 2 ஒன்றுக்கு மேற்பட்ட கணித செய்கைகள் காணப்படுது. ஆனால் ஒரே மாதிரியான கணித செய்கைகள் இல்லை, வேற வேற மாதிரியான கணித செய்கைகள். இவ்வாறு இருக்கும்போது நாங்கள் என்ன செய்வோம்? முதலாவதாக வகுத்தலையும் பெருக்களையும் இடமிருந்து வலமாக முதலாவது செய்ய வேண்டும். வகுத்தலையும் பெருக்களையும் முதலாவது செய்ய வேண்டும், இடமிருந்து வலமாக. அடுத்ததாக கூட்டலையும் கழித்தலையும் செய்ய வேண்டும். முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்? பெருக்குவோம். 7 200 பெருக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? 1400. 7 தர 2 14. 2 பூஜ்ஜியத்தை சேர்த்தோம்னா 1400. 1400 நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 108 கூட்ட வேண்டும். கூட்டும் பொழுது என்ன கிடைக்கும்? 1400ஐயும் 108ஐயும் கூட்டினோம்னா 8 0 5 1 1508 விடையாக கிடைக்குது. ஆகவே இவ்வாறு ஒன்றுக்கு மேற்பட்ட கணித செய்கைகள், பல கணித செய்கைகள் வரும்போது முதலாவதாக பெருக்கலையும் வகுத்தலையும் செய்த பிறகு நாங்கள் கூட்டலையும் கழித்தலையும் செய்ய வேண்டும். இப்ப நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் இன்னொரு கேள்வி பார்ப்போம். இரண்டாவதாக 195 கழித்தல் 12 பெருக்கல் 10 வகுத்தல் 5. 4 முழு எண்களுக்கு இடையில 3 கணித செய்கைகள் வந்திருக்கு. கழித்தல் பெருக்கல் வகுத்தல் 3 கணித செய்கைகள் வந்திருக்கு 4 முழு எண்களுக்கு இடையில். நாங்கள் முதலாவதாக என்ன செய்ய வேணும்? வகுத்தலையும் பெருக்கலையும் தான் நாங்கள் முதலாவதாக செய்வோம். இடமிருந்து பலமாக செய்வோம். முதலாவது என்ன செய்ய வேணும்? கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இருக்குது. ஆகவே இடமிருந்து வலமாக வகுத்தலையும் பெருக்கலையும் செய்யலாம். இது முதலாவது இந்த ஓர்டர்ல போவோம். இடமிருந்து வலமாக பெருக்கின பிறகு வகுப்போம். 195 கழித்தல் 12. முதலாவது என்ன செய்யறோம்? 12ஐயும் 10ஐயும் பெருக்கிறோம். 12ஐயும் 10ஐயும் பெருக்கினோம்னா என்ன வரும்? 120. அடுத்தது என்ன இருக்குது? வகுத்தல் 5. இடமிருந்து வலமாக போறோம். முதலாவது நாங்கள் செய்திருக்கிறது பெருக்கலை செய்திருக்கிறோம். அடுத்ததாக இடமிருந்து வலமாக வகுத்தலையும் பெருக்கலையும் நாங்கள் செய்ய வேணும். ஒரே நேரத்துல செய்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக என்ன செய்யறோம்? கழித்தல் இருக்குது, வகுத்தல் இருக்குது. அப்ப இடமிருந்து வலமாக முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேணும்? வகுத்தலை செய்வோம். 195 கழித்தல் 120 5ஆல வகுத்தோம்னா என்ன வரும்? 120 5ஆல வகுத்தோம்னா 2 2 10 2 4 5 20 24. 120 5ஆல வகுக்கும் பொழுது 24. நாங்கள் என்ன செய்ய வேணும்? அடுத்ததாக இதை சுருக்கிட்டோம். முதலாவது பெருக்கலை சுருக்கினோம். முதலாவது பெருக்கினம் இடமிருந்து வலமாக. அடுத்தது வகுத்தலை செய்கிறோம். இறுதியாக பெருக்கலும் வகுத்தலும் முடிஞ்சிட்டு இல்லை, கழித்தல் மட்டும் இருக்குது.
195 இருந்து 24 கழிச்சோம்னா என்ன வரும்? 5 இருந்து 4 கழிச்சா 1, 9 இருந்து 2 கழிக்கும் போது 7, 171 எங்களுக்கு விடையாக கிடைக்குது. ஆகவே இவ்வாறு 3 அல்லது 4 கணித செய்கைகள் வரும்போது நாங்கள் இடமிருந்து வலமாக பெருக்கலையும் வகுத்தலையும் முதலாவது செய்துட்டு பிறகு செய்யலாம். இதை நாங்கள் இன்னொரு முறையில செய்யலாம். 195 இது நாங்கள் இன்னொரு முறையில செய்யும் போதும் இதை விட கிடைக்கும். பாருங்கோ, இன்னொரு முறை இருந்தா அதே மாதிரி இடமிருந்து வலமாக முதலாவது வகுத்தலை செய்வோம். முதலாவது இதை செய்ய போறோம், வகுத்தலை செய்வோம். 195 கழித்தல் 12, 10 5ஆல வகுத்தமண்டா என்ன வரும்? 2. முதலாவது வகுத்தலை செய்திருக்கிறோம். அடுத்து என்ன செய்ய போறோம்? பெருக்கலை செய்ய போறோம். 195 கழித்தல் 12 தர 2 எவ்வளவு? 24. இனி 195 இருந்து 24 கழிச்சோம்னா என்ன வரும்? 1 7 1 171 எங்களுக்கு விடையாக கிடைக்குது. ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இவ்வாறு நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது இதுதான். 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட முழு எண்களுக்கு இடையில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கணித செய்கைகள் வரும் பொழுது நாங்கள் இடமிருந்து வலமாக பெருக்கலையும் வகுத்தலையும் செய்த பிறகு கூட்டலையும் கழித்தலையும் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வச்சுக்கொண்டு முழு எண்களில் கணித செய்கைகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்தலாம். முழு எண்களில் கணித செய்கைகளை செய்யும் பொழுது நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுங்குமுறைகளை அவதானித்து கணித செய்கைகளை செய்ய வேண்டும். இதோட உங்களுடைய வகுப்பானது நிறைவடையுது. நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.